தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தமிழ்நாட்டை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார் விஜய் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது என சாடியுள்ளார். அந்த தோல்விகளிலிருந்தும் தாவேக்கா அமைச்சர்களின் தொடர் குற்றங்களை மறைப்பதற்கும் ஒரே வழி திமுகவினர் மீது பொய் வழக்கு புனைவதுதான் என்று திட்டமிட்டு இந்த அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதை மறந்து அரசு அதிகாரிகளிடம் எந்த ஆலோசனையும் பெறாமல் பனையூரில் நள்ளிரவில் முதல்வரின் பழைய ரீல்ஸ் மாஃபியா கும்பலோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி காவல்துறையை ஏவி எதிர்க்கட்சித் தலைவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றியதன் மூலம் தமிழ்நாட்டை சந்தி சிரிக்க வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வராக இருந்து கொண்டு நள்ளிரவு கூட்டாளிகளோடு சேர்ந்து அரசையும் காவல்துறையையும் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தமிழ்நாட்டை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார் விஜய் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது என சாடியுள்ளார். அந்த தோல்விகளிலிருந்தும் தாவேக்கா அமைச்சர்களின் தொடர் குற்றங்களை மறைப்பதற்கும் ஒரே வழி திமுகவினர் மீது பொய் வழக்கு புனைவதுதான் என்று திட்டமிட்டு இந்த அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதை மறந்து அரசு அதிகாரிகளிடம் எந்த ஆலோசனையும் பெறாமல் பனையூரில் நள்ளிரவில் முதல்வரின் பழைய ரீல்ஸ் மாஃபியா கும்பலோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி காவல்துறையை ஏவி எதிர்க்கட்சித் தலைவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றியதன் மூலம் தமிழ்நாட்டை சந்தி சிரிக்க வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வராக இருந்து கொண்டு நள்ளிரவு கூட்டாளிகளோடு சேர்ந்து அரசையும் காவல்துறையையும் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தமிழ்நாட்டை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார் விஜய் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது என சாடியுள்ளார். அந்த தோல்விகளிலிருந்தும் தாவேக்கா அமைச்சர்களின் தொடர் குற்றங்களை மறைப்பதற்கும் ஒரே வழி திமுகவினர் மீது பொய் வழக்கு புனைவதுதான் என்று திட்டமிட்டு இந்த அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதை மறந்து அரசு அதிகாரிகளிடம் எந்த ஆலோசனையும் பெறாமல் பனையூரில் நள்ளிரவில் முதல்வரின் பழைய ரீல்ஸ் மாஃபியா கும்பலோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி காவல்துறையை ஏவி எதிர்க்கட்சித் தலைவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றியதன் மூலம் தமிழ்நாட்டை சந்தி சிரிக்க வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வராக இருந்து கொண்டு நள்ளிரவு கூட்டாளிகளோடு சேர்ந்து அரசையும் காவல்துறையையும் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.